கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை உங்கள் குடும்பத்தை இந்த அதிகாலையிலே உங்களை தேடி வரும். நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருது. வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 10வது வசனத்தையும் 11வது வசனம் 10வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். அதே எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்க வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். எவ்வளவு அழகான கார்த்திகை. இதே 11வது வசனத்துல சொல்லியிருப்பார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனில் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்போ ஒரு நல்ல வார்த்தை, உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனையே அனுப்புவார். உங்க பிரச்சனை எதுலையும், உங்களுக்கு டெலிவரிக்கு பிள்ளைகள் ஸ்டேஜில் வந்து நிற்காங்களா, ஒரு தூதனை அனுப்பி சுகப்பிரசவத்தை கட்டளையிடுவார். உங்க ப்ராப்ளம் அலுவலகத்துல ஒரு தூதனை அனுப்புவார். அவர் அந்த தூதனானவர் வந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். எசேக்கியாவுடைய சாம்ராஜ்யத்துல எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரிப்பு வந்த போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவருடைய படைபலத்துல இந்த 1,85,000 பேரை ஒரே நாள்ல காலி பண்ண கர்த்தர். ஒரு தூதன் முன்ன போனார்ல, நான் சொல்றேன், மோசைக்கு முன்னால் ஒரு தூதன் போனார்ல, தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னால அவங்களோடு கூட கர்த்தர் நடந்தாரே, அந்த தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். கிதியோனுக்கு பக்கத்துல ஒரு தூதன் என்று வருமானத்தை அழித்து போகாமல் பாதுகாத்தான்ல. இன்னைக்கு சொல்றேன், உங்க வருமானம் ஒரு நாள் அழிந்து போகாது. கடன்காரங்களால் உங்களுக்கு தொல்லை வராது. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு சொன்னது போல எங்க போனாலும் உங்களுக்கு முன்னாலும் தூதன் போவார். இன்னைக்கு காரியம் ஜெயமாய் மாறும். காரியம் அனுகூலமாயிற்று. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 நம்ம வாசிக்க கேட்டிருக்கோமே 3வது வசனத்துல. நானும் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் நீங்க செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ண தூதனை அனுப்பி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த அவனுடைய மகன் திருமணத்துக்காக எலியேசரை அனுப்புற போது சொல்ற பாருங்க, நான் வழிபடுகிற தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நானும் சொல்றேன், இன்னைக்கு தூதனானவர் முன்ன போய் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களெல்ல தகப்பனே, இன்னைக்கு காரியம் ஜெயமாய் மாற, எல்லாம் மகிழ்ச்சியாய் முடிய ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.